முறியடிக்க விழிப்புணர்வு மிக்க அவசியம் விழித்திரு பெண்ணே என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற வருகிறார் மேடம் அவர்கள். தேங்க்யூ. மணி மணிங்க இப்போ 1:30 மணி. அப்போ வயிறும் மணி அடிக்குது. அதனால சீக்கிரமே நான் அதை பேச முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ஓகே, இது வரைக்கும் ரொம்ப கலகலப்பாக பேசிட்டு போயிட்டாரு. நம்மளுடைய எப்படி வயிற்றுக்கு உணவு நல்லா கொடுத்தாரோ அது மாதிரி செவிக்கு உணவு ரொம்ப நல்லா கொடுத்தாரு திரு பூமிநாதன் அவர்கள். அருமையாக பேசுகிறார். ஓகே, இப்போ நம்மளுடைய சில விஷயங்களை சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு கார் எடுத்துக்கிட்டு ஒரு லாங் டிரைவ் போவாப்பா அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். உடனே அப்பா சரிவா அப்படின்னு சொல்லிட்டு காரில் அவங்க ஏற்றிக்கிட்டு வேகமாக போய்கிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது அந்த பேசலாம் அப்பா அவங்க அந்த கார் நம்மளை முந்திருச்சு, அது முந்திருச்சு, இன்னும் வேகம்னு சொல்ல இவர் இன்னும் வேகமாக போயிட்டே இருக்காரு. போகிறப்ப நம்மளால ஒரு போஸ்டில் இடித்து கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்பா ரெண்டு பேருமே ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க, மயக்கமாயிட்டாங்க. உடனே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி உடனே அவசரமாக கூட்டி பக்கத்தில் நியரஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்பா அப்பாவும் மயக்கமாக இருக்காரு, மகனும் மயக்கமாக இருக்காங்க. அங்கே போன உடனே டாக்டர் வர்றாங்க. பார்த்த உடனே சொன்னாங்க, ஐயோ என் மகனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அப்பா இருக்காரு, மகன் அடிபட்டு கிடக்குறான். டாக்டர் ஐயோ என் மகனுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னாக்க அந்த டாக்டருக்கும் அந்த பையனுக்கும் என்ன உறவாக இருக்கும்? கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்க. அப்பா இங்கே இருக்கிறாரு, அடிபட்டு இருக்கிறாரு, ஆனால் அந்த டாக்டர் அப்படி சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன உறவாக இருக்கும்? அது டாக்டர் அம்மா வந்தது ஒரு லேடி டாக்டர். ஆனால் நம்ம இப்படி யோசிக்கும் போது நமக்கு என்ன வரும்? ஓ, இந்த டாக்டருக்கு இந்த அப்பாவுக்கு வேற ஏதோ உறவு இருக்கு போல, அதில் பிறந்த பிள்ளையோ அதை ஒரு கொண்டாட்டி அந்த அம்மா தான் அவர் பார்க்குதோ அப்படியெல்லாம் ஒரு கற்பனை போக்கும். ஸோ ஒரு டாக்டர் அப்படின்னு நம்ம சொன்னாலே உடனே நம்ம நினச்சி பார்க்கறது ஒரு ஆண் டாக்டர் தான் நம்ம சிந்திக்கிறோம். அங்கே ஒரு பெண் டாக்டர் இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கல. இதுதான் காலகாலமாக நடந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமுதாய பாலின கோளாறுன்னு சொல்ல முடியும். இது ஆம்பளைனா இப்படி தான் இருப்பாங்க, பொம்பளைனா இப்படி தான் இருப்பாங்க. ஒரு பெண் நல்ல ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு சொன்னார். அப்படி நம்ம சொல்லும்போது உடனே அவங்களுக்கு என்ன தோணும்? ஒன்று அவங்க டீச்சராக போகணும், இல்லை அவங்க நர்ஸாக போகணும், இல்லை அவங்க டெய்லராக போகணும். இன்னும் அந்த பெண்ணுக்குன்னு அந்த 3 தொழில் தான் ஒரு தொழில் முனைவோருக்கு தரப்பில் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி சிலதெல்லாம் இப்போ மேடம் மாதிரி இருக்கவங்களாம் ஒரு ஹோட்டல் நிர்வாகத்தில் கொண்டு வராங்க. அதை நம்ம சிந்திக்கிறது இல்லை. இதுதான் சொல்ல ஸ்டீரியோ டைப் அப்படின்வாங்க. ஆணுனா இப்படி, பெண்ணுனா இப்படி அப்படிங்கிறத நம்ம வரைமுறைப்படுத்துறது நம்மளுடைய சமுதாயம். உலக மகளிர் தினம் வேலூர் மண்டலத்தின் சார்பில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமது துறை மிக பெரிய துறை, பெருமை மிக்க துறை. இதில் கருவறை முதல் கல்லறை வரை உள்ள எல்லா பணிகளுக்கும் நாம் செய்கின்றோம். அதை தவிர மாற்றுத்திறனாளிகள் பல கடமைகளை நம்ம செய்கின்றோம். கூட்டுறவு சங்கங்கள் பெண்களுக்கு எல்லாமே நம்ம துறைக்கு பெருமையான துறையில் பணிபுரிந்து எல்லோரும் ஓய்வு பெற்று விட்டோம். நாம் எல்லாரும் கேடர் மறக்கணும். நம்ம எல்லாரும் ஓய்வூதியர். அதிலும் இந்த வேலூர் மண்டலம் மிக சிறப்பாக விழாக்கள் எடுக்கிறதுலையும் பணியாளர்கள் நலனை பாதுகாக்கிறதுலையும் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார்கள். அதில் எனக்கு வெற்றற்ற மகிழ்ச்சி. அதனால்தான் இந்த மண்டலத்தில் எந்த இடத்தில் விழா எடுத்தாலும் நான் வருகின்றேன். எனக்கு அதில் ஒரு பெருமை. சரி, இந்த தள்ளாத வயதில் எதற்காக நீங்கள் உறுப்பினராக இருக்கிறீர்கள் என்று ஒரு சிலருக்கு தோன்றலாம். நானும் உங்களை போல் துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். உங்களுக்கு என்ன லாபம், என்ன உபயோகம் அப்படின்னு கேட்கலாம். முதல் பாயிண்ட் எல்லாம் வந்துடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்தாச்சு. பின்ன ஏன் இருக்கிறீங்க? உங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமா? எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் நினைச்சாலும் உங்களெல்லாம் கூப்பிட முடியாது. ஒரு அமைப்பு, நமது அமைப்பு அன்பு, ஆதரவு, அரவணைப்பு என்ற முத்தான 3 எழுத்து முத்துக்களோடு உள்ள அமைப்பு. இதை
மிக திறமையாக நமது தலைவர், செயலர் மற்றும் மாநில, மண்டல, மாவட்ட நிர்வாகிகள் மிக திறமையாக செய்கின்றார்கள். இவர்களெல்லாம் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது. இதை தவிர பர்சனலா நமக்கு ஏதாவது உபயோகமா, எது கேட்டாலும் செய்வாங்க. நமக்கு என்ன டவுட் வந்தாலும் இங்க பிரச்சனை இல்லை, கேட்கலாம், செய்வாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க. இவர்கள் டூரெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க, நம்மள அருமையா அழைச்சிட்டு போறாங்க, பாதுகாப்பா அழைச்சிட்டு போவாங்க. ஒரு தடவை சின்ன விஷயம் தான், ஒரு நேபாளத்துக்கு போகணும்னு நினைச்சோம். என்னுடைய பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, வாலண்டியர் பண்ணி ஒரு சகோதரர் புண்ணியத்தை கட்டினாரு. அவர் வாலண்டியர் பண்ணி வாங்கி கொடுத்துட்டாரு. அதே போல இங்க ஒவ்வொருத்தரும் வாலண்டியர் பண்ணுவாங்க. நமக்கு என்ன தேவைங்கிறத அவங்க வாலண்டியர் பண்ணி நமக்கு செய்வாங்க. ஒரு ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கிறியா, ஜி பூம் பா ஒரே நேரத்தில் வாங்கி கொடுத்துருவாங்க. நமக்கு தெரியாது எவ்வளோ ஃபில்அப் பண்ணி யார் அப்ரோச் பண்றதுன்னு தெரியும். உங்களோட துறைகள் எல்லாம் நீங்க எழுதி கொடுத்தவுடன் உடனடியாக தீபும்பா தான் குறைகள் தீர்ந்துவிடும். எனவே நம்மளுடைய கடமை ஒவ்வொரு ஏனென்றால் ஓய்வு பெற்றவர்கள் அவர்கள் எல்லா துறைக்கும் போயிட்டு எதை எந்த துறையில் செய்கிறது, சப்போஸ் பென்ஷன் வரல, யாராவது ஒரு காவல்கள் அடிப்பாங்க. ஏன் அடிக்கிறார்கள் என்ன தெரியாது. அப்புறம் தான் தெரிய வந்தது, தேர்க்கழித்து விட்டது, மருந்து இருக்கிறதா என்று கேட்பார்கள். என்னுடைய தகப்பனார் மெடிக்கல் காலேஜ் ஜாயின் சேர்ந்தார். அவர்களுக்கு வைத்தியம் செய்து அனுப்புவார். இதை நான் போலீஸ் ட்ரைனிங்கில் சொல்லியிருக்கிறேன். அதாவது வைக்க வேண்டியது என்னன்னா, காப்பார் கேல்சியம் என்ற உப்பு, பொட்டாசியம் பெர்மனேட் என்ற ஒரு தண்ணீரை போட்டு ஒரு விலங்கு. இந்த நல்லூர் மாநாட்டுக்கு நான் வந்து பங்கேற்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ அழகா இதை ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் பேசினது மகளிரோட முக்கியத்துவம் பற்றி அவ்வளோ பேசிட்டாங்க. இது நமக்கே தெரிஞ்சதா இல்லைன்னா இந்த மகளிருடைய துறையில இவ்வளோ ஆண்டுகள் எவ்வளோ பணி செஞ்சிருக்கோம். இது வந்து நமக்கு நாமே பாராட்டிக்கிற அக்கேஷன். இது இத்தனை பேரை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வந்து ஓய்வு பெற்றுட்டா கூட இன்னைக்கு ஏதோ ஆபீஸ்க்கு வர மாதிரி இவ்வளோ சந்தோஷமா வந்துட்டு இருக்கோம். இதை நீங்க எல்லாரும் சேர்ந்து இதை கடைபிடிச்சு மேடம் சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மெம்பர்ஷிப்பை ஏற்றுங்க. ஆல்ரெடி 1000 கடந்துட்டோம். நம்ம 1000 நம்ம காலை தூக்கி விட்டுக்கலாம். நம்ம எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்து. நன்றி. ஒருமித்து கூட்டி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் உமா மேடம் அவர்களுக்கும், மேகராஜ் அவர்களுக்கும், சங்கர் அவர்களுக்கும், இதர நிர்வாகிகளுக்கும் சிறந்த ஒரு வாழ்த்துறை வழங்கி உங்களுக்கு எல்லாருக்கும் வசதியாக இருப்பதால் நான் என்னுடைய உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன். நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து கொண்டிருக்கிறேன். எனது பெயர் மாதவன். நான் செங்கல்பட்டு மாவட்ட தலைவராக இருக்கிறேன். உங்களை பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சி. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 130 உறுப்பினர்கள் சேர்த்திருக்கிறோம். அதேபோல் இங்கேயும் அனைவரும் ஒவ்வொருத்தர் 2 பேர் சேர்த்தீங்கன்னா அதிகமாக உறுப்பினர் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் உறுப்பினர் ஒவ்வொருவரும் ஒரு நபரை சேர்த்தாலும் கூட நம்மளுடைய அமைப்பில் 70 வயசு ஆனவங்கலாம் ஆனர் பண்ணுறாங்க. அவங்களாம் இந்த எல்லோருக்கும் வாழ்த்துறை வழங்குகிறேன். நன்றி மேடம் சார். 70 வயது பூர்த்தி அடைந்தவர்களுக்கு உங்கள் சார்பாக சாலை ஒன்று சேர்த்து பார்க்க வைத்ததற்கும் எங்களது சார்பில் நன்றி 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 நன்றி